பிரைஸ் தி லார்ட். தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது மாதம் முடிந்து இந்த கொரோனா பிரச்சனையினால சபையில் ஆராதனைகள் தடைப்பட்டு இப்போ 2வது மாதம் முடியுது. இப்போ 3வது மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். நண்பு பிரியமானவர்களே, தேவனுடைய வீட்டுக்குள்ளே ஆராதிப்பதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்பது தான் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் இப்பொழுது தேவனுடைய வீட்டுக்குள்ளே அமர முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாயிருக்கிறது. ஆகிலும் ஏதோ ஒரு வகையில் யூடியூப், ஃபேஸ்புக் மூலமா கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்று என்னை போன்ற ஊழியக்காரர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். நம் அனைவரும் கண்களும்படி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேச வேண்டியது மாத்திரம் வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களை கேட்டு அவந்தமாய் நடக்க எங்கள் சிந்தனையும் எங்கள் இருதயத்தையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களிடத்தில் புறப்பட்டு வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது, நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம தவறு பண்ணியிருந்தாலும் கூட அந்த தவறுலேருந்து, அந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மளை விடுவித்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க நம்மை தெரிந்து கொண்டார். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். உண்மையுள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேத வாசனம் சொல்லுகிறது. நன்மை பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற நம்ம இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா உண்மை. நம்ம உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையில்னா அவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரு, அதிகமாக நேசிக்கிறாரு. இந்த உண்மை என்பது அவர் எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட மாத்திரம்தான், மனுஷன்கிட்ட மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறார். வேறு யார் இடத்துல எதிர்பார்க்கல ஆண்டவர். உண்மை பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வளவு சொல்லப்படுகிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மையா இருந்த போதும் அவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனா ஆகிறான். ஸோ தேவன் நம்ம இடத்துல இருக்க எப்படி எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கு. இந்த கொஞ்சத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையா இருக்கும்போது அவர் நம்ம அநேக விதத்தில் ஆசீர்வதிப்பாராம். இன்னைக்கு ஏன் நம்ம நினைக்கிறோம், நான் கரெக்டாக தானே வாழ்றேன், கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் அவங்களுக்கு கரெக்டாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உண்மையாக தானே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடுகள்னு சொன்னால், மனுஷனுக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்க நினைக்கிறோம். கட்டின கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு யோசிக்கிற, கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு யோசிக்கிற, ஏன் நீ வேலை செய்கிற இடத்துல உன் எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும்னு நீ யோசிக்கிற. ஆனால் உன்னை படைத்தவரும் சிருஷ்டித்தவர் ஆண்டவருக்கு நீ உண்மையாக இருக்கியா? அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மை என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு வார்த்தை, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்றார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல பிதா அனுப்பினவரும் அவருக்கு அவர் இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையா இருந்தாராம். பாருங்க, இங்க மோசேவே எபிரேயர் நிருபங்களில் கொண்டு வரார் பவுல். மோசே பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து முடித்து எத்தனோ 1000 ஆண்டுகள் முடிந்த பிறகு கூட பவுல் எபிரேயர் நிருபத்தில் மோசே குறித்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான். அப்படின்னா இங்கே மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்தது பவுலுக்கு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல நம்ம 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க தேவனே சாட்சி கொடுக்கிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். வா, இந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்ட வார்த்தை இங்கே பவுல் நினைவு கூறுகிறார். அங்கே தேவனே சாட்சி கொடுக்கிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். வீட்டில் உண்மை இல்லவன் சொல்லல, அவரு என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன் தான் சொல்லி இருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள நிறைய அறைகள் உண்டு. நிறைய அறை, பெட்ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, கிச்சன் ரூம் இருக்கு. ஏன் நம்ம பீர்வா, நம்ம ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை ஒழித்து வைக்கிற, தங்கத்தை வைக்கிற ஒரு பீர்வா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள, தேவனுடைய வீட்டுக்குள்ள எல்லா அறைகளிலும் மோசே உண்மையா இருந்திருக்கிறான்.
என் அன்பு பிரியமானவர்களே, உண்மை ரொம்ப அவசியம். நம்மக்கிட்ட பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல, நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல, இல்லை வேற எந்த காரியங்கள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. நம்மளை படைத்த தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அவருக்கு உண்மையா இருக்கிறியா, உண்மையா ஆராதனை செய்யறியா, பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையா செவி கொடுக்கிறியா, அவருடைய நடத்துதலுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறியா உண்மையாய், வேஷமாய் அல்ல. சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது ஜெபிக்கிறது அல்ல, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறது அல்ல. நாலு ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்குள்ளே இருக்கும்போது சபைக்குள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியில நம்ம அந்நிய பாஷை பேசி துதிக்கிறோமே, அது கிடையாது. அப்படி நடந்துகிட்ட நம்ம உண்மையா இருக்கிறன்னு அர்த்தம் அல்ல. அப்படி நடக்கிறவங்க உண்மையா நடந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் ட்ரெஸ் பண்றதும், நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெபிக்கிறதும், நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி பைபிள் வாசிக்கிறதும், நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி உதவி செய்யறது, இதுக்கு பேர் உண்மை கிடையாது. உன் பிதா அந்தரங்கத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர்களுடைய அந்தரங்கத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறார், உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், உன்னை சிருஷ்டித்த படித்த உன் பிதாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீ கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய சாட்சி சொல்லிட்டே இருப்போம். நான் குடிகாரனா இருந்தேன், நான் பாவியா இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டாரு, என்னை காப்பாத்துட்டாரு, என்னை மீட்டெடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான். ஆனா அதுக்கப்புறமா கலவப்பட்ட பிறகு நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறியா, தேவனுக்கு அனுதினமும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவனா இருக்கிறியா, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவனா இருந்தா, உண்மையுள்ள தேவனுடைய மகனா இருந்தா, உண்மையுள்ள இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கலவப்பட்டவனா இருந்தா நீ உண்மையுள்ளவனா இருக்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மற்றவங்களுக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 3 அதிகாரங்கள் வாசிக்கிறவனாய் மாறணும். உண்மையில உனக்குள்ள என்ன அடையாளங்கள் தெரியுமா? ஒரு மனுஷன் உண்மையா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவன் எல்லாரும் பார்க்குற மாதிரி 10 ரூபா உதவி பண்றதா, இல்லை இப்போ இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கெல்லாம் அரிசி பருப்பு கொடுக்கறதுனால நம்ம உண்மையா இருக்கிற காட்டிக்க முடியுமா? இது ஜனங்களுக்கு வேணாலும் காட்டிக்கலாம். ஆனா தேவனுக்கு அப்படி கிடையாது. வேற விதம் இருக்கு, இன்னொரு சாயில் இருக்கு, இன்னொரு இடம் இருக்கு. உண்மை அதுதான். எல்லாரும் நம்ம பார்க்கும்போது அழகா தேவன் சொல்றாரு பாருங்க, மோசே குறித்து அவர் எப்படிப்பட்ட உண்மையிலவனா இருக்கிறான்னு சொல்லி இங்க 7வது வசனத்தில் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நான் அவனோட மறுபொருளாக அல்ல, முகமுகமாய். சோ ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்றாரு, அவனோடு கூட நான் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பேசுகிறேன். அப்படின்னா நீ தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷனா இருந்தா நீ கர்த்தர் இவங்க மூலமா பேசுவாங்களா, இவங்க மூலமா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா, இவங்க மூலமா சொப்பனத்தை சொல்லுவாங்க, இவங்க மூலமா நமக்கு வெளிப்பாடு கிடைக்குமான்னு நீ கேட்க மாட்ட. நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னோடு கூட உண்மையா பேசுவார். அவன் யார் தெரியுமா? 2வது அவன் சொல்றாரு, அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். மோசே முதல்ல கர்த்தருடைய முகமுகமா பேசுவான். 2வது அவர் சாயல் பார்ப்பானா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய சாயல் பார்த்திருக்கிறோம்? அவர் சாயல் என்னதுன்னு தெரியுமா? ஆதியில தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது தன் சாயலை கொண்டு சிருஷ்டித்தாராம். மண்ணை எடுத்து உருவாக்கும் போது தன் சாயலின்படியே தன் சாயலை கொண்டு, அந்த சாயல் இப்போ யாருக்குள்ள இருக்கு? தேவன் விரும்புகிற மனிதன் உண்மையுள்ள இடத்துல தான் காண முடியும். அந்த சாயல உங்க விஷயம் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? சாந்தம் உள்ளவனா இருப்பான். அவன் சாந்தம் உள்ளவனா இருப்பான். அதுக்கு தேவன சாட்சி சொல்றாரு, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களை பார்க்கிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவன். 3வது வசனம், 12ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
பூமியில எல்லா மனுஷங்களை பார்க்கலாம் அவன் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் மாறி இருக்கிறான். அப்போ உண்மையில மனுஷன் இடத்துல எது இருக்கான்னா அவன் சாந்த குணமுள்ளவனா இருப்பான், எல்லோரையும் சமாதானம் படுத்துகிறவனா இருப்பான். தனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கூட அவன் சாந்தமா பதில் சொல்லுவான், சாந்தமா அமைதிகளோடு கூட பகிர்ந்து கொள்ளுவான். இரண்டாவது, அவன் தேவனோடு கூட முகமுகமாக பேசுவானா. இந்த காலகட்டங்களிலே நடக்கிற பயங்கரமான காரியங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது இனிமேல் தாமதிக்க கூடாது. நம்ம எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்க பார்த்தாலும் துரோகங்கள், எங்க பார்த்தாலும் கலகங்கள், எங்க பார்த்தாலும் பிரிவினைகள், எங்க பார்த்தாலும் கொள்ளை, திருட்டு, விபச்சாரித்தனம், வேசித்தனம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று தெரியாது. இனிமேல் நம்ம இப்படி இருந்தா சரிப்பட்டு போகாது. நாம் தேவனோடு கூட முகமுகமாய் பேசுவதாய் மாறணும். நாம் அவருடைய சாயலை காண்கிறவனாய் மாறணும். அதோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து அழகா சொல்றார். பவுல் 1 தீமோத்தேயு 1:12 என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்படுத்தினபடியால், இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியால். எதனால் ஏற்படுத்தியிருக்கிறா? பவுல் உண்மையுள்ளவன் என்று எண்ணி. கர்த்தர் ஒரு ஊழியம் செய்யறதை விட ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கணும் சொன்னா நம்ம கிட்ட முதல்ல உண்மை இருக்கணும். எங்க பாஸ்டர் எனக்கு ஊழியத்தை கொடுக்க மாட்டேன்றாரு, எனக்கு ஊழியத்தினுடைய தரிசனம் வர மாட்டேங்குது, ஊழியத்தினுடைய அழைப்பு வர மாட்டேங்குது, நானும் ஊழியம் செய்யணும்னு பார்க்கிறேன், அநேக ஆத்மர்கள் ரட்சிக்கணும் பாரமா இருக்கு பிரதர். பாரமா இருந்தா மட்டும் போதாது, உனக்குள்ள உண்மை இருந்ததா உனக்கு அந்த வேலையும் கொடுப்பார் ஆண்டவர். நீ சபையில பாய் போடணும் பெருக்கணும் கூட அது ஒரு ஊழியம், அது உனக்கு தந்தா உண்மையா இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா சபைகளில் செத்தில ட்ரஸ்டர் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பணம் பொறுப்பு, பெரிய பொறுப்பு அவங்களுக்கு வருது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உனக்கு வருகிற சம்பளத்துல, உனக்கு வருகிற வருமானத்துல நீ உண்மையாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையோ தசம பாகம் கொடுக்காம நீ சபையில பொறுப்பேற்று நடந்து கொண்டிருந்தாலும் கூட அது போய். நம்ம எந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்துக்கு அதை அழைச்சிருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்கணும். அது ஆணித்தனமா பவுல் சொல்றாரு, என்னை உண்மையில்லவன் எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடியா. நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்த போதும். யாரும் நம்மளை கனப்படுத்த வேணாம், யாரும் நம்மளை தூக்கி விட, என்னை யாருமே தூக்கி விட மாட்டேன்றாங்க, யாருமே என்னை கை கொடுக்க மாட்டாங்க. யாரும் கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் தூக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையா இரு, ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி எல்லாமே வரும். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ உண்மையா இருந்து பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு தீமோத்தேயுக்கு எழுதினார். 2 தீமோத்தேயு 2:2 ஒரு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றார், நீ உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. நான் கொடுக்கிற எல்லா கட்டளைகளும், தேவனுடைய வார்த்தைகளும், தேவனுடைய வசனத்தை, ஊழியத்தை உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி அப்படின்றாரு. எவ்வளவு பேர் காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு ஒரு வசனத்துல, ஒருவனுக்கு 1 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், இன்னொருத்தனுக்கு 5 தாலந்து கொடுக்கிறார். 5 கொடுத்தவன் 10 ஆகிட்டான், 2 கொடுத்தவன் 4 ஆகிட்டான், 1 கொடுத்தவன் போலீஸ் ஸ்டேஷன். அப்போ 5 கொடுத்தவன், எஜமானே, என் ஆண்டவனே, நீர் 5 தாலந்துகள் கொடுத்தீங்க, அது நான் 10 ஆக்கினேன் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. உண்மையும், அங்க முதல் வார்த்தை வருகிறது உண்மையும்.
ரெண்டாவது சொல்ற, ஆண்டவரே நீர் கொடுத்த 2 நாளாக்கி இருக்கேன், உண்மையும் உத்தமமான அப்படின்றார். மூன்றாவது சொல்ற ஒருத்தன், ஆண்டவர் நீர் கொடுத்தது நான் எதுவுமே பண்ணாம அப்படியே புதைச்சு வச்சிருக்கேன், நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நான் பயந்து நீ எங்க வந்து கரெக்டா கணக்கு கேட்பான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோ. அவனை பார்த்து சொல்றார் சோம்பேறியே, அவனை பார்த்து சொல்றார் சோம்பேறியே, சோம்பலமான ஊழியக்காரனே, அக்கிரமக்காரனே. நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் நம்ம உண்மையா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையில நம்ம உண்மையா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையில நம்ம உண்மையா இருக்கணும். என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் 1 மணி நேரம் ஜெபிக்கிறானோ, 3 அதிகாரம் பைபிள் வாசிக்கிறானோ, தனக்கு வந்தது தானுக்கே வைத்துக் கொள்ளாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறானோ, அவனே உண்மையுள்ளவன். தேவனோடு கூட முகமுகமா பேசணுமா? இங்க பாருங்க, என்ன ஆகமத்தில் சொல்லப்படுகிறாரு, ஒரு தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா, 6வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ள ஒருவர் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். தீர்க்கதரிசியில எப்படின்னா தரிசனத்துல வெளிப்படுத்தி சொப்பனத்துல பேசுவாராம். ஆனா அவருக்கு உண்மையா வச்சுக்கோ, உங்களோட முகமுகமா பேசுவாராம். அப்போ இது பெருசா அது பெருசா? தீர்க்கதரிசி அவனோட பேச நினைக்க வேணாம். தீர்க்கதரிசியா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்க நினைக்கலாம் மோசே ஒரு தீர்க்கதரிசி நினைக்கலாம். தீர்க்கதரிசி பார்க்கணும் மேலான ஒரு இடத்தை ஆண்டவர் இடத்துல இந்த ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல நம்ம உண்மையா இருக்கும். மோசே தீர்க்கதரிசி தான், ஆனா வெறும் தீர்க்கதரிசியா இருந்ததுதான். அவங்க கூட தரிசனத்துல வெளிப்படுத்திருப்பாரு, சொப்பனத்துல அவங்க கூட பேசியிருப்பாரு. ஆனா மோசே தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய சாயலில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் உண்மையா இருப்போம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உண்மை குறித்து சத்தியத்தின் வார்த்தைகளை எங்களோடு கூட பேசினீர். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஆமென் என்றும் ஆண்டவரே, நாங்கள் எதிலோ தவறு விழுந்திருக்கிறோமோ, தவறு செய்திருக்கிறோமோ, நாங்கள் எந்த விஷயத்தில் உமக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறோமோ, அந்தந்த காரியங்களை ஆண்டவரை எங்களை திரித்துக் கொண்டு எங்களை உண்மையாக உமக்கு காணிக்கை பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்து அவங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் நீக்கி சீக்கிரமாக இந்த கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக சமாதானத்தைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்லாம் ஒரு காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் கூடி உக்காந்துருப்பீங்க, இதை கேட்டு தயவுசெய்து கூடி உக்காந்து ஆராதனை முடிஞ்சு இந்த மெசேஜை கேட்டு பிற்பாடு நீங்களாம் ஒரு காணிக்கை எடுத்து சோமனை ஒரு இடத்துல போட்டு வைங்க. ஒருவேளை உங்கள் ஊழியக்காரனை சந்திக்கும் பொழுது அதை கொடுத்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. நாம் அனைவரும் கூட ஆசீர்வாதத்தை கூறி நம்ம முடிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் வல்லமையும் சதா காலம் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடு கூட சதா காலம் அவர் வருகை மட்டும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Thank you.